இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மேசராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். மேசராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய 14ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? இந்த நாள் சித்திரை மாத அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது, முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை. இந்த சித்திரை மாத அமாவாசையில் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு கைப்பிடி ஒரு உப்பை வைத்து ஒரு பரிகாரம் செய்யணும். அது மேச ராசிக்காரங்க நீங்கள் செய்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும். அதை மேச ராசிக்காரங்க நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையை தொடர்ந்து உங்களோட ராசிக்கு கிரகநிலை கிரக மாற்றங்களால் தலையெழுத்து மாறப்போகுது. அந்த தலையெழுத்து எப்படி மாறும், அந்த தலையெழுத்துக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோ மேச ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் என்ன நான் சொல்கிறேங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு வச்சு உங்கள் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத பார்க்கலாம். தமிழ் மாதம் பிறந்து நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முக்கியமான ஒரு தலைவிதி மாறுவதற்கு முதல் முறையாக இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர சுலபமான முறையில் கல்லுப்பு பரிகாரத்தை இப்படி செய்வது உங்களுக்கு நல்லது என்பது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு மேச ராசிக்காரங்க இந்த பரிகாரத்துக்குள்ளே போங்க. நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. கடன் தீர செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயம். இந்த அமாவாசை தினம் உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அந்த முன்னோர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக திதி தர்ப்பணங்களை தவறாமல் செய்து விடணும். குறிப்பாக இந்த தினம் உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும். அதனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு இது ரெண்டையும் செய்யாமல் நீங்கள் இந்த பரிகாரத்துக்குள்ளே போகக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போது கடன் தீர கல்லுப்பு பரிகாரத்தை பார்த்து விடலாம் வாங்க. இந்த பரிகாரத்தை அமாவாசை தினம் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள் செய்ய வேண்டும். அப்படி இந்த காலை நேரத்தில் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயாவது செய்யணும். இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும். இந்த பரிகாரம் செய்ய ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணி நமக்கு தேவைப்படும். அதனால் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சதுர வடிவிலான துணியை எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு உங்கள் வீட்டில் கல்லுப்பு இருக்குல்ல, அந்த உப்பை எடுத்து வைக்குங்க. உப்பை பூஜரையில் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அமர்ந்து குலதெய்வத்துடைய பெயர், அதாவது உங்கள் குலதெய்வத்துடைய பெயர் என்னவோ அதை 3 முறை சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. பிரார்த்தனை அந்த மாதிரி செய்து கொண்டதுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் துணி இருக்குல்ல, அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டு பிரார்த்தனை செய்த அந்த கல்லுப்பை வைத்து விடுங்க. அப்புறம் அதில் ஒரே ஒரு பிரியாணி இலையை மேல் வைங்க. அப்புறம் உங்களுடைய கடன் தொகையை எழுதி அந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று அதில் எழுதுங்க. இப்போ உதாரணத்திற்கு 50,000 கடன் இருக்குது அப்படின்னா சீக்கிரம் அடைய வேண்டும் என்று எழுதி இந்த பிரியாணி இலையை கல்லுப்போடு வைத்து விடுங்க. இதோடு ஒரே ஒரு வசம்பு துண்டை வைத்து அந்த மஞ்சள் துணியை ஒரு நூலால் முடிச்சு போட்டு கட்டி உங்களுடைய நிலப்படியிட வெளிப்பக்கத்தில் கட்டி விடுங்க. அவ்வளோதாங்க. இந்த அமாவாசையில் செய்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசை என்று மஞ்சள் துணிக்குள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் கரைக்க வேண்டும். தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கடன் கரைவது போல் எண்ணிக்கொண்டே உப்பை கரைத்து விடுங்க. ஆக்சுவலி இந்த அமாவாசையில் நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்போது பழைய உப்பை தண்ணீரில் கரைத்து விட்டு புதிய உப்பை அந்த மஞ்சள் துணியில் வைத்து மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே அந்த மஞ்சள் துணியில் வைத்து நிலை வாசப்படியில் கட்டி வர உங்களுடைய பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கூடிய விரைவில் ஒரு மாதத்தில் தீர்வு கிடைக்கும். நகைக்கடன் உள்ளவர்கள் இந்த பிரியாணி இலையில் நகைக்கடன் தீர வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்க. நம்பிக்கையோட இந்த சுலபமான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா
நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை வந்து மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அமாவாசையிலிருந்து கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் உங்களோட தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத சொல்ல போகிறேன். உங்களோட தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத மேஷ ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலையை தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன் சனி, அயனசைன போகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வரப்போகுது. இதில் கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசைக்கு முன்னாடியே 2 நடக்க போகுது. அமாவாசைக்கு முன்னாடி 26ஆம் தேதி ராகு பகவான் அயனசைன போகஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் கேது பகவான் வந்து அதே நாளில் ரணருண ரேகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாரு. இந்த கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் இப்போ நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. எடுத்துக்கொண்ட காரியத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆர்வமோடு லட்சிய நோக்கத்தோடு தக்க விதத்தில் செயலாற்றி சாதனை புரியக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு நீங்கள் அமாவாசைக்கு பிறகு எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிற மாதிரி வல்லவர்களாக திகழ்வீங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தாயுடைய உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகி நல்ல பராமரிப்பின் காரணமாய் உடல்நலம் உங்களுக்கு பெறும். கணவன் மனைவி வகையில் குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையே உங்களுக்கு காணப்படும். ஆயுளில் வந்து அபிவிருத்தி பெறுவதற்கு வகையில் உங்கள் நற்செயல்களானது உங்களுக்கு இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வருவாங்க. அதில் உங்களுக்கு மன உகந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க, இல்லை வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு அரசு வகையில் தனியார் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு தேவையான பொருளாதார நிறைந்த வகையில் இந்த அமாவாசைக்கு பிறகு சூழ்நிலை கிடைக்கும். அதே தொழிலதிபர்களாக இருந்தீங்கன்னா புதிய சந்தை வசதிகளை அதிக பொருளாதார வரவுகளை பெறுவீங்க. தொழில் மேன்மைக்காக நிறுவன இட விஸ்தரிப்பு புதிய கிளை துவக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திங்கன்னா நற்பலன்கள் பெறுவீங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அமாவாசைக்கு பிறகு நீங்கள் கவனம் செலுத்தணும் என்பது உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு பணியில் ஈடுபட்டிங்கன்னா தொழிலில் மேன்மையானது உங்களுக்கு பெறுவதை யாராலையும் தடுக்க முடியாது. அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரம் பெறுவீங்க. திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான வரன்லாம் கூட அமையும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு சினிமா, நாடகம், சின்னத்திரை, ஆடல் பாடல் போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கிறவங்க உங்கள் தொழிலில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா நிறைவான பொருளாதாரம் அதிகமான புகழ் பெறுவீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நற்செயல்கள் வெளிப்பாடுகளால் உயர்வை பெற்று புகழ் பெறுவீங்க. அதுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அரசியலோடு இணைந்த வகையில் உங்களுடைய தொழில் வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் தகுந்த அனுசரணையோடு நடந்து ஏற்றம் பெறுவீங்க. அப்புறம் மாணவர்கள் உங்களுடைய படிப்பினை உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்யக்கூடிய சிறந்த வாய்ப்புகளை இந்த அமாவாசைக்கு பிறகு பெறுவீங்க. தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படியெல்லாம் தலைவிதி மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அமாவாசையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த தாள்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்க்கட்டும். அவங்களும் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த முக்கியமான மாற்றங்கள் என்ன நடக்குங்கிறத எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.